என்னோட செடியெல்லாம் காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இது மணி பிளான்ட் வரும் மழைக்கு ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. லீஃப் எல்லாம் ரொம்ப நல்ல கலரில் இருக்குது. என்னோட வெள்ளை மிளகா செடி கூட ஒரு பாவல் செடி எப்படியோ முளைச்சி வந்துருச்சு. பாவக்காய் செடி, வெள்ளை மிளகா செடி வந்து ரொம்ப 4-5 செடி வச்சதுல இந்த ஒன்று மட்டும்தான் எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கு. நல்லா பூவும் மொக்கெல்லாம் வந்திருக்கு. காலையில் டிஃபனுக்கு நான் இடியப்பம் செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா உடனே இடியப்பம் அந்த மாதிரி செஞ்சுருவேன். ஆப்பம் அது மாதிரி செய்யலாம். இடியப்பம் வந்து நான் கேரளா மட்டையரிசியில் தான் செஞ்சேன். அது நல்லா பிங்க் கலரில் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். மட்டையரிசி ஆட்டி செஞ்சோம்னா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இடியப்பம் தாளிக்கலாம், அதுக்கு தேங்காய் பால் செய்யலாம். அப்புறம் சக்கரை பாவு காய்ச்சலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சக்கரை பாவெல்லாம் காய்ச்சல. இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அதனால் இடியப்பம் சட்னியும் தான். தேங்காய் சட்னி இடியப்பம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இடியப்பத்து கூட எல்லாமே மேட்ச் ஆகும்னே சொல்லலாம். என்ன கறி வச்சாலும் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு இனிப்பும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தேங்காயும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பாவெல்லாம் காய்ச்சறதுக்கு டைம் இல்லை, இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. இடியப்பம் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.